அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது பகுதிகள் என்னென்ன அப்படின்றது நம்ம கண்டிப்பாக படிக்கணும். இது நம்ம தேர்வு நோக்கில் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒன்றியம் அதன் பிரதேசம் அப்படின்னு விதி சரத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 4 வரை அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வந்து 1 முதல் 4 வரை எதை பற்றி பேசணும், இந்தியா மற்றும் அந்த பிரதேசம். குடியுரிமை அப்படின்றது பகுதி 2ல் வந்து இருக்கு, அது வந்து 5 முதல் 11 வரை அப்படிங்கிறோம். அடுத்து பகுதி 3 முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன், வந்து அடிப்படை உரிமைகள் இருக்கு, 12ல இருந்து 35வது விதி வரை இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து அரசு நெறி செயற்பாடு பகுதி 4 இருக்கு, இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா 36ல இருந்து 51. அடிப்படை கடமைகள் அப்படின்றதும் முக்கியமானது, பகுதி 4(a)ல 51(a)ல வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். வந்து அடுத்து மத்திய அரசு அப்படின்னு எடுத்துக்கும் போது 52ல இருந்து 151 வரையும் மத்திய அரசை பத்தி தான் சொல்லுது. அப்ப மத்திய அரசு அப்படின்னும் போது 52ல இருந்து நமக்கு 151 வரையும். இப்ப பாத்தீங்கன்னா 52ல இருந்து 151 அப்படின்னும் போது அது அந்த விதிகள் வந்து அப்படியே இங்க எங்க வரும் அப்படின்னா வந்து 89 வந்து அதோட கூட்டினீங்க அப்படின்னா மாநில அரசுக்கு வந்துடும். அப்ப மாநில அரசு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 152ல ஆரம்பிக்குது, அங்க 52. ஸோ நிர்வாகம் அப்படின்னு எடுத்துட்டா 52ல இருந்து 78 வரை நிர்வாகம் வந்து குறிக்கிறது. அதாவது இந்த மத்திய அரசை நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும், ஃபர்ஸ்ட் நிர்வாகம் அப்படின்னு பிரிக்கும் போது 52ல இருந்து 78 அப்படிங்கிறோம். பாராளுமன்றம் அப்படின்னா 79ல இருந்து 122. ஜனாதிபதினா குடியரசுத் தலைவர் சட்டமேற்றும் அதிகாரம் அப்படின்னு 123. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பகுதி 5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, அதுல ஜனாதிபதியின் குடியரசுத் தலைவர் சட்டமேற்றும் அதிகாரம் 123 ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லல. ஸோ அது வந்து அடுத்து நீதித்துறை அப்படின்னும் போது உச்ச நீதிமன்றம் சொல்லுவோம், சுப்ரீம் கோர்ட் சொல்லுவோம். சுப்ரீம் கோர்ட்டோட இது வந்து எங்க இருக்குன்னா 124ல இருந்து 147 அப்படிங்கிறோம். அடுத்து சிஏஜி வந்து அவரை பத்தினது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆர்டிகல் 148ல இருந்து 151. அப்ப நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட சட்டமேற்றும் அதிகாரம், அடுத்து சுப்ரீம் கோர்ட், அடுத்து சிஏஜி பார்க்கிறோம். அப்ப சிஏஜி அப்படின்னும் போது 148ல இருந்து 151 வரையும் அப்படி பார்க்கிறோம். அடுத்து மாநில அரசுகள் அப்படின்னு பார்க்கும்போது 152ல இருந்து 237 வரையும் மொத்தமா. இதெல்லாம் பொது அப்படின்றது 152, நிர்வாகம் வந்து 153 167, மாநில சட்டமன்றம் 168 இருந்து 212, அண்ட் ஆளுநர் சட்டமேற்றும் அதிகாரம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கேட்டுருவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா 213 அப்படி பார்க்கிறோம். அப்புறம் உயர் நீதிமன்றங்கள் ஹைகோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 214ல இருந்து 232 அப்படி பார்க்கறது. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து வந்து யூனியன் பிரதேசங்களுக்கான விதிகளை வந்து பார்ட் 8ல வந்து இருக்கு, பகுதி 8ல, பகுதி 7 வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அதனால பகுதி 8 அப்படின்றது வந்து யூனியன் பிரதேசங்கள் அப்படி இருக்கும். அந்த யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது வந்து 239ல இருந்து 242 அப்படி பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து பஞ்சாயத்துகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பகுதி 9. இப்போ நகராட்சி பகுதி 9A அண்ட் கூட்டுறவு சங்கங்கள் வந்து பகுதி 9B அப்படி பார்க்கிறோம். அப்போ பஞ்சாயத்துகள் வந்து 243 இருந்து 249O வந்து 243P இருந்து 243ZG வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி, அண்ட் 243ZH இருந்து 243ZT வரையும் வந்து கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 244ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான உறவுகள் 245ல இருந்து 263 அப்படி பார்க்கிறோம். இது வந்து பகுதி 11ல இருக்கு அப்படி பார்க்கிறோம். அட்டவணைப்பட்ட பழங்குடியினர் பகுதி 10ல இருக்கு அப்படி பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நான் சர்க்கிள் பண்றேன், அண்டர்லைன் பண்றேன், ஏதோ மார்க் பண்றோம். ஸோ அது கண்டிப்பா படிச்சுக்கணும். ஸோ அது எக்ஸாம்ல நம்ம கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்க்கிறோம். சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது 240 255 நிர்வாக உறவுகள், இது எல்லாமே மத்திய மாநில உறவுகளை பார்க்கிறோம். அப்ப 240 263 ஞாபகம் வச்சுட்டா போதும். அந்த பாயிண்ட் மட்டும். நிதி சொத்து ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள் அப்படின்னு 244 இருந்து 300A வரையும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இந்திய எல்லைக்குட்பட்ட வணிக வர்த்தகம் மற்றும் பரஸ்பர தொடர்புகளான சுதந்திரம் வந்து 301ல இருந்து 307 13வது பகுதியா வந்து இருக்கு. மத்திய மாநிலம் கீழ் பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது 308ல இருந்து 323 அப்படி பார்க்கிறோம். இதுல குறிப்பா வந்து நம்ம வந்து 315ல இருந்து 323ன்றது வந்து பொது பணியாளர்கள் ஆணையங்கள் அப்படி பார்க்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினாக கேட்பாங்க. வந்து அப்படி கேட்டாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எங்கே இருக்கு, டிஎன்பிசி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கு. அப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும் அல்லது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஸோ அது தொடர்புடைய விதிகள் பாகம் அப்படின்னு பார்க்கும்போது 14 அப்படிங்கிறோம். அது கேட்பாங்க. வந்து அடுத்து தீர்ப்பாயங்கள் வந்து 14A அப்படின்னு பார்க்குறோம். அது 323Aல இருந்து 323B தீர்ப்பாயங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் காவிரி நடுவர் நீதிமன்ற காவிரி நடுவர் தீர்ப்பாயம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தீர்ப்பாயங்கள் இருந்தால். அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேர்தல்கள் வந்து ஸோ எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 15ல இருக்கு. 324ல இருந்து 329A வரையும் வந்து தேர்தல்கள் இருக்கு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து கேட்டுருவாங்க. வந்து அடுத்த சில வகுப்புகள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் 330ல இருந்து 342. இப்போ அதிகாரப்பூர்வ மொழிகள் இப்போ தொடர்ந்து மொழி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அந்த அலுவலக மொழி, பிராந்திய மொழி, அதிகாரப்பூர்வ மொழின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இதுல இருந்து கேட்டாங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ மொழிகள் இந்திய அரசியலமைப்புல எங்க இருக்குன்னா 343 இருந்து 351க்குள்ள இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ 343 44 2 விதி என்ன அலுவலக மொழியா வந்து இந்தியும் ஆங்கிலமும் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. பிராந்திய மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜஸ் அப்படின்னும் போது 345ல இருந்து 47 அப்படிங்கிறோம். அண்ட் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஆட்சி மொழிகள் அப்படின்னு
எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களுடைய மொழிகளா என்ன இருக்கும் அப்படின்னா ஆங்கிலம் தான் பயன்படுத்தப்படணும் உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 348 349 ஹைகோர்ட்லையும் அதே மாதிரி ஆங்கிலம். அதே மாதிரி சிறப்பு சட்ட வழிமுறைகள் அப்படின்னா 351 அவசர கால ஏற்பாடுகள் 352 60. இந்த அவசர கால ஏற்பாடுகள் வந்து பகுதி 18ல இருந்து இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவசர காலம் உங்களுக்கு தெரியும் 352னா தேசிய நெருக்கடி நிலை, 356 மாநில நெருக்கடி நிலை, 360 வந்து நிதி நெருக்கடி நிலை. அப்போ 352 இருந்து 60 வரையும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஸோ அது வந்து 20வது பகுதியில் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 368 அப்படின்னு பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துக்கான பாராளுமன்றத்துக்கான வழிமுறைகள் சொல்லி இருக்கிற இடம் வந்து பகுதி 20ல அரசியலமைப்பு சட்டத்தில் 368 இருக்கு. தற்காலிக மாற்றக்கூடிய மற்றும் சிறப்பு அந்தஸ்து பிரிவு வந்து 369 392 அண்ட் குறைந்த கால பட்டங்கள் அளித்தல் மற்றும் நீக்கப்பட்டவை 393 90. ஸோ இப்போ நான் இதில் மார்க் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல. ஸோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க, கண்டிப்பா அதான் கேட்பாங்க. இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டியதில்லை. ஓகேவா?